நமஸ்காரம். நாங்கள் வந்து சென்னை அசோக் பில்லர்லேருந்து வரோம். இங்கே காஞ்சி அத்திகிரி யாத்ராங்கிற ஒரு அருமையான அற்புதமான ஒரு யாத்ராவுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் சில அற்புதமான திவ்ய தேசங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப மனசு லயிச்சு பகவானை நாங்கள் சேவிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திட்டு பகவானோட திருவடிகளை ஒவ்வொரு கோவில்லையும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரோம். இதில் நாங்கள் உத்தமர் கோவிலுங்கிற ஒரு அருமையான ஒரு கோவிலை பார்த்துருக்குறோம். அதில் பகவான் மும்மூர்த்திகளாக இருக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேரும் அந்த கோவிலில் குடிகொண்டு இருக்காங்க. அவங்களோட தாயார்களோட திவ்யமாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அவங்களோட கருணையை நம்ம பக்தியையும் கேட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த அற்புதமான தலத்தை நாங்கள் பார்த்ததுக்காக எங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த யாத்ராவில் கலந்துக்கணும்னு பகவான் கிட்ட மனமுருக வேண்டியிருக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் சென்னையிலேருந்து நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் உப்ளியப்பன் செய்தோம். உப்ளியப்பன் என்னப்பன் எனக்கா இகுளா என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாவின்ன பொன்மதியில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாளை காலையிலே விஸ்வரூப தர்ஷன் செய்தோம். ரொம்ப நன்னா தர்ஷன் நடந்தது. அதை முடிச்சுட்டு மன்னார்குடி ராஜகோபாலன் சன்னதிக்கு வந்திருக்கோம். ராஜகோபாலன் குழந்தைக்கு ஏற்ற உருவத்தோட அந்த சாவி கொத்து, காலில் கொலுசு, மூஞ்சில் ஒரு புன்சிரிப்பு, தண்டை எல்லாத்தோடையும் இந்த மன்னார்குடியே ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ராஜகோபாலன், அழகான ராஜகோபாலனை சேவிச்சுட்டு சந்தான கோபாலன் ஏழை பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அத்திகிரி யாத்ரா ட்ராவல்ஸுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். அத்திகிரி ட்ராவல்ஸில் வந்து அந்த 40 சோழ நாட்டு திவ்ய தேசம் டூர் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். 40 குறிப்பிட்ட டயத்தில் சேர்கிறதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல பிக்கப் பண்ணணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து டயத்துக்கு பிக்கப் பண்ணி எங்கேயும் அனாவசியமாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் யாருக்கு எந்த ப்ரெஷர் இல்லாமல் பொறுமையாக நல்லபடியாக டிரைவர் ஓட்டின்னு வந்தார். எந்த இடத்துலையும் அவரால் எந்த டிலேவும் இல்லை. இந்த டூருக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவர். ப்ளஸ் நம்மளுடைய டீம் வந்து கேட்ரஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து தயத்துக்கு எல்லாத்தலகையும் பண்ணி கொடுத்து வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டூரில் வந்து ரொம்ப காரம் இல்லாமல் வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தலைகள்லாம் பண்ணி கொடுத்து அப்படியே நடந்தது. அத்திகிரி ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப அக்காமடேட்டிவாக எல்லா இடத்துலையும் கோயில் எல்லாம் பொறுமையாக நின்று செவிக்க வச்சு ஒவ்வொரு சன்னதியை முடிச்ச கூட்டின்னு வந்தால் ஒரு நல்ல பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நானும் நிறையா டூர்ஸ் போயிருக்கேன். அது வரைக்கும் கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். ஒரு 90 கிட்டத்தட்ட முடிச்சுட்டு ஒரு 10 தான் முடிக்க போக வேண்டியது இருக்குது. எல்லா டூருக்கும் பார்த்தா பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டீம் இது. என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. இந்த ஸ்தலவிருட்சத்தை வெட்டி சொன்னால் அந்த பெரியவர் ஒருத்தர் வடநாட்டிலேருந்து விதேசம் பார்த்து இந்த சன்னதிக்கு வந்தார். வந்தபோது இந்த பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சணம் வந்தார். அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தால் அந்த பெரியவர் வந்துட்டு ஏப்பா மரத்தை வெட்டேன்னு வட்டாதைக்கோ அந்த மரத்தில் பெருமாளே சத்துமா இருக்கார். இதை பாருங்கோ விழிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்தலவிருட்சத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பராமரிக்க ஆரம்பித்தார். வட்டுப்போற ஸ்டேஜில் இருந்தவரும் மறுபடியும் நன்னாவே தாழ்த்து அதுக்கப்புறம் இந்த மரம் வளர சங்கு மாதிரி ஒரு ஸ்டேஜ் சின்னதாக இருந்தது. அதுவும் வளர்ந்துட்டே வந்தது. இந்த மரம் ஃபுல்லாகவே பண்ணும்போது கடைக்கிட்டேருந்து கழு போட்டுன்னா உள்ள வந்து அந்த கோலுக்குள்ள ஒரு டைம் ஒரு பாய் காய்ச்சது. அந்த மணிக்கு முடியாமல் அடிக்கிட்டு மறுபடியும் அந்த நிலம் நடக்கும். மரத்திலேயே ஜாயிட்டாங்க.
எல்லாருக்கும் நமஸ்காரம். அத்திகிரி ட்ராவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் சோழமண்டலம் 40 திவ்ய தேசம் வரோம். வெரி குட், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆல்ரெடி 2 பேர் பேசிட்டா, இன்னும் வந்து டிரைவரும் சரி, ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு முன்னாடியும் வித்யா வந்து அந்த தலபுராணம் வந்து சொல்கிறது கிரேட். அதனால் ரொம்ப தெளிவாக நல்லா பார்க்க முடிஞ்சது பொறுமையாக. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்ல சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. ஒரு வயத்துக்கு இருந்த கெடுதலும் பண்ணாமல் நல்லா என்ஜாய் பண்ணோம். வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ.